15ஆம் தேதி வரை மொத்தம் 7,30,00,000 பேர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக மத்திய நேரடி வரி விதிப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மொத்தம் 7,28,00,000 பேர் வருமான வரி தாக்கல் செய்த நிலையில் இந்த ஆண்டு அதைவிட சற்றே அதிகம் பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான அவகாசம் ஒரு நாள் மட்டுமே நீட்டிக்கப்பட்டதற்கு பட்டய கணக்காளர்களும் வரி செலுத்துவோரும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். வருமான வரி தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 4 நாட்களாக வருமான வரித்துறையின் இணையதளம் முடங்கியதால் பலரால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய இயலவில்லை என கூறப்படுகிறது. டிரம்பின் அதீத வரி விதிப்பால் இந்திய அமெரிக்க வர்த்தக உறவுகள் பின்னடைவை சந்தித்திருக்கும் நிலையில் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தையை மீண்டும் துவக்க அமெரிக்க பிரதிநிதி டெல்லி வந்துள்ளார். மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடக்க உள்ளதால் இந்தியா மீதான 50% வரி குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திரா ரம்கூலம் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இரு நாடுகள் இடையிலான உறவு, மொழி, கலாச்சாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் வரும் காலங்களில் இரு நாடுகள் இடையிலான உறவு மேலும் வலுவடையும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் எல்லையோர கிராமங்களில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட அனுமதி மறுத்ததால் போலீசாருடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில்லாமல் இடையூறு செய்ததாக ராகுல் காந்தியின் பஞ்சாப் பயணம் குறித்து பாஜக விமர்சித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் ஏற்பட்ட மேகவெடிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஒன்றும் மிஞ்சவில்லை என கூறும் அளவுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் பெய்த பெருமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள், கடைகள், வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. மேலும் இந்த நிலச்சரிவில் 5 பேர் மண்ணில் புதைந்ததாக கூறப்படும் நிலையில் மீட்பு பணிகள் நடைபெறுகின்றது. உத்தரகாண்டின் டேராடூன் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள பிரசித்தி பெற்ற தப்கேஸ்வர் கோயில் நீரில் மூழ்கியது. மேக வெடிப்பால் ஏற்பட்ட கனமழை காரணமாக தம்சா நதி அபாய கட்டத்தை தாண்டி ஓடுகிறது. இந்த நதியின் நீர் தப்கேஸ்வர் கோயில் அமைந்துள்ள குகையை மூழ்கடித்ததால் கோயிலில் உள்ள சிவலிங்கம் நீரில் மூழ்கியது. ஹிமாச்சல பிரதேசத்தின் வண்டி மாவட்டத்தில் பெய்த பெருமழையால் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. தரம்பூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் பல அடி தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு கடும் சேதமடைந்துள்ள கோர காட்சிகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமையன்று தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் உட்பட 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 74,000 உயருகிறது. ஏற்கனவே 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உயருகின்றன. ஒரு வாக்குச்சாவடிக்கு 1,200 வாக்காளர்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 82,000 ரூபாயை கடந்து வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,280 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,240 ரூபாய்க்கும் விற்பனையானது. விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் விதமாக உரப்பற்றாக்குறையை தவிர்க்கும் வகையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரங்களை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் பெய்து வரும் மழை காரணமாக நடப்பாண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை விவசாய உற்பத்திக்கு தேவையான உரங்களை அதன் உற்பத்தியாளர்களால் வழங்கவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை டெல்லியில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
மாவட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அதிக திட்டங்களை செயல்படுத்துவதாக பாமக எம்எல்ஏக்களான அருளும் சதாசிவமும் திமுக அரசை ஒற்றுமையுடன் பாராட்டியதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்தார். சேலத்தில் உரையாற்றிய அவர், ராமதாஸ் ஆதரவாளர், அன்புமணி ஆதரவாளர் என்பதை குறிப்பிடாமல் பாமகவினர் ஒற்றுமையாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பது தூக்கில் தொங்குவதற்கு சமம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடுமையாக சாடினார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026 தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் நடு தெருவில் நிற்பார் என சாபம் விட்டார். கூட்டணி கட்சிகளை சிதைப்பதும் வேறறுப்பதும் தான் பாஜகவின் வேலை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிடம் பேச வந்த செங்கோட்டையனிடம், இது உங்கள் உட்கட்சி விவகாரம், எடப்பாடி பழனிசாமியிடம் போய் பேசுங்கள் என அமித்ஷா அரசியல் நாகரிகத்துடன் நடந்திருக்க வேண்டும் என கூறினார். பாமக கட்சி அலுவலகத்தின் முகவரியை சென்னை தியாகராயன் நகருக்கு மாற்றியது ராமதாசுக்கே தெரியாது என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குற்றம் சாட்டினார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் பாமக தலைவர் அன்புமணி என குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்தார். ராமதாசுக்கு தெரியாமல் பாமக அலுவலக முகவரியை மாற்றி சூழ்ச்சி நடைபெற்றுள்ளதாகவும் ஜி.கே. மணி குற்றம் சாட்டினார். பாமக கட்சி அலுவலகத்தின் முகவரியை சென்னை தியாகராய நகருக்கு மாற்றியது ராமதாசுக்கே தெரியாது என ஜி.கே. மணி கூறியிருந்த நிலையில், கட்சியின் தலைமையகம் 2013ஆம் ஆண்டிலேயே மாற்றப்பட்டுள்ளதாக கடிதம் வெளியாகியுள்ளது. பாமக தலைவராக ஜி.கே. மணி இருந்தபோது அவரே கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தை அன்புமணி தரப்பினர் வெளியிட்டுள்ளனர். அக்டோபர் முதல் வாரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் செல்லும் இடமெல்லாம் பிரம்மாண்டமாக கூட்டம் கூடுவதாகவும், இனி என்டிஏ தலைவர்கள் கூட்டாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர் என்பதிலிருந்து வீக்கெண்ட் தலைவராக விஜய் மாறிவிட்டதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார். சென்னை அக்கரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயை பார்க்க வரும் கூட்டமா இல்லை வாக்களிக்கும் கூட்டமா என வரும் காலத்தில்தான் தெரிய வரும் என்றார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஹிந்தி மொழியை தமிழகத்தில் திணிக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யார் வேண்டுமானாலும் எந்த மொழியையும் படிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை என்றும், ஆனால் வலுக்கட்டாயமாக திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். எத்தனால் கலக்காத பெட்ரோலை விற்கும் திட்டம் எதுவும் இல்லை என நாட்டின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்திருக்கிறது. எத்தனால் கலக்கப்பட்டு விற்கப்படும் பெட்ரோலால் வாகனங்களின் இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் மைலேஜ் குறைவதாகவும் பரவலாக புகார் எழுந்தது. இந்நிலையில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்ந்து விற்கப்படும் என இந்தியன் ஆயில் தெரிவித்திருக்கிறது. கேரளாவின் திருச்சூரில் வீடின்றி தவிக்கும் தனக்கு சிறிய வீடு கட்டி தரும்படி மனு அளித்த முதியவரிடம், வீடு கட்டி தருவதெல்லாம் எம்பியின் வேலை அல்ல என மனுவை வாங்க மறுத்த மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபியின் செயலுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் தலைவர்கள் முதியவருக்கு புதிய வீடு கட்டி தருவதாக உறுதி அளித்துள்ளனர். ஒடிஷாவின் பூரி கடற்கரைக்கு அருகே பலிகர் சண்டி கோவில் வளாகத்தில் உடன் இருந்த வகுப்பு மாணவரை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு கல்லூரி மாணவியை 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அசாமில் குடிமை பணிப்பெண் உயரதிகாரி வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக 2 கோடி ரூபாய் ரொக்கம், ஏராளமான தங்க நகைகளை முதலமைச்சரின் சிறப்பு கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நுபுர் போரா என்ற அந்த பெண் பணிக்கு சேர்ந்து 6 ஆண்டுகளில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் மாயமானது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 38 காவல் நிலையங்களிலும் ஒரே நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டு கோப்புகள் அழிந்துவிட்டதா என சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
தமிழ்நாட்டில் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புதிய தொழிற்பேட்டைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 78 கோடி ரூபாய் மதிப்பில் தொழிலாளர் தங்கும் விடுதி, தொழிற்பேட்டைகளின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள், சென்னை மேயர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அங்கேயே மரியாதை செலுத்திய நிலையில் அவருடன் சென்ற முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். இருபெரும் தலைவர்களிடம் விலாசத்தை பெற்றவர்கள் இன்று கூலிப்படையாக மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஒற்றுமை என்ற பெயரில் புதிய கோஷத்தை எழுப்பியவர்கள் செல்லாக்காசாகிவிட்டதாகவும், அந்த செல்லாக்காசுகளின் சலசலப்பால் எடப்பாடியார் தலைமையில் இருக்கும் அதிமுகவிற்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது என அவர் கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததை குறித்து மத்திய அரசுக்கு எடுத்து சொல்வதற்காக டெல்லிக்கு இபிஎஸ் பயணம் மேற்கொண்டிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளையராஜா பாராட்டு விழாவில் முதல்வரின் குடும்பத்தினருக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக சாடினார். சென்னையில் கடந்த ஒரு மாதத்தில் சிறப்பு முகாம்களின் வாயிலாக 46,122 தெரு நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் வளர்ப்பு நாய்களை முறைப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகாலை கனமழை பெய்த நிலையில் திருவொற்றியூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரி வளாகம் மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே செயல்படும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மைதானத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மழைநீர் தேங்காத வண்ணம் நிரந்தர தீர்வு காண மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டினர். தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளை எளிதில் அணுகுவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளை அணுகுவதற்கு சாய்வு தளம் அமைத்தல் உள்பட பல்வேறு வசதிகளை செய்து தர உத்தரவிடக் கோரி மாற்றுத்திறனாளியான வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கேரள மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டு தமிழக எல்லையான தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு மலைச்சாலையில் உள்ள விவசாய நிலத்தில் கொட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மூட்டை மூட்டையாக கொட்டி கிடக்கும் காலாவதியான மருந்துகள் மற்றும் ரசாயன கழிவுகளாலும் நிலம் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு தோட்டம் மற்றும் நிலக்கடலை ஆகியவை மழைநீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்ததாக விவசாயி வேதனை தெரிவித்தார். கடன் வாங்கி செலவு செய்ததால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயி புருஷோத்தமன் என்பவர் கோரிக்கை விடுத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாகவலி கிராமத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் 13 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழையால் கால்வாயில் நீர்வரத்து அதிகரித்து அருகிலிருந்த காவலர் பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. இதில் அந்த மைதானத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. கால்வாயில் அளவுக்கு அதிகமாக நீர் சென்றதால் மைதானத்தின் சுற்றுச்சுவர் முழுவதுமாக உடைந்து விழுந்து நீர் மைதானத்திற்குள் புகுந்தது. சென்னை தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் அதிகாரிகள் பலரும் செல்போனில் மூழ்கியபடி இருந்தனர். மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை ஆவேசமாக எடுத்துரைத்துக் கொண்டிருந்த போது அதிகாரிகள் வெகு அலட்சியமாக செல்போனை பார்த்தபடி இருந்தது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது.
தவிக தலைவர் விஜய் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வேலூரில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதால் அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி அக்கட்சியினர் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்தனர். வேலூர் மாநகருக்குட்பட்ட அண்ணா கலையரங்கம், அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம் மற்றும் சித்தூர் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்கள் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு எதுவும் கண்டறியப்படாத நிலையில் மின்னஞ்சல் அனுப்பியவர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் அசோக் நகரில் மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் அசோக் நகர் அவென்யூ பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ராட்சச மரம் வேரோடு சாய்ந்தது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நூதன முறையில் இருசக்கர வாகனத்தில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். போடிப்பேட்டை பகுதியில் உள்ள கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் இருந்து இரவு பகல் பாராமல் மணலை ஜலித்து இருசக்கர வாகனத்தில் மூட்டை மூட்டைகளாக திருடப்படுவதாக செய்தி வெளியான நிலையில் புவனேஸ்வரி பேட்டை பகுதியைச் சேர்ந்த 3 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரெயின் பூங்காவிற்குள் நண்பகல் வேளையில் 2 காட்டெருமைகள் நுழைந்ததால் அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் பூங்கா பணியாளர்கள் காட்டெருமையை விரட்ட முடியாமல் 2 மணி நேரம் திணறினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் மீன் குஞ்சுகள் வளர்க்கும் நடவடிக்கையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். மீனவர் கூட்டுறவு சங்கம் சார்பில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கண்டெய்னர் லாரி மூலம் சுமார் 15 லட்சம் கட்லா மற்றும் ரோகு மீன் குஞ்சுகள் கொண்டுவரப்பட்டு பவானிசாகர் அணையில் விடப்பட்டன. சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பகுதியில் இரவு பெய்த மழைக்கு சென்னை மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள், ஆசிரியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இன்னும் சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீவிர தூய்மை பணியின் கீழ் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 1363 பேருந்து நிறுத்தங்களிலும் காலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒரே நேரத்தில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. பேருந்து நிறுத்தங்களில் இருந்த குப்பைகள், கட்டட கழிவுகள், சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர பதாகைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பாழடைந்த கிணற்றில் தவறி விழுந்த முதியவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கட்டக்காமன்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளியான கருப்பையா என்பவர் வளர்ப்பு ஆடுகளுக்காக தனியார் தோட்டத்தில் இலை பறித்துக் கொண்டிருந்த போது கைப்பிடி இல்லாத சுமார் 30 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து ஆற்றின் குறுக்கே உள்ள மண்பாதையை மூழ்கடித்துள்ள நிலையில் கிராம மக்கள் ஆபத்தை உணராமல் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு சென்று வருகின்றனர். ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் சிறுபால பணியை வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே முடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தவிக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வருகை புரிந்து சிவானந்த காலனி, ராஜு நாயுடு வீதி, டாடாபாத் ஆகிய இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் பேச உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி மக்கள் சந்திப்புக்கு அனுமதி அளிக்குமாறும் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர் மற்றும் துப்புரவு பணியாளர் மருத்துவம் பார்த்து மருந்து மாத்திரைகள் வழங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரபல நாளிதழான தி நியூயார்க் டைம்ஸ் மீது $1500 கோடி அவமதிப்பு வழக்கை தொடர உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக தம்மை அபகீர்த்தி செய்யும் நோக்கத்துடன் இந்த பத்திரிகை போலியான செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும், தீவிர இடதுசாரிகளான ஜனநாயக கட்சியின் பிரச்சார பீரங்கியாக இந்த பத்திரிகை இருப்பதால் அவமதிப்பு வழக்கை தொடர உள்ளதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
வடகொரியாவில் ஹம்பர்கர், ஐஸ்கிரீம், கரோக்கி உள்ளிட்ட ஆங்கில சொற்களை பயன்படுத்த அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. சொற்கள் பயன்பாட்டில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவின் தாக்கத்தை தவிர்த்து அதற்கு இணையான அரசு அங்கீகரித்த சொற்களை பயன்படுத்த வடகொரியா சுற்றுலா தலங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தீவிர வலதுசாரியான சார்லி கிர்கின் படுகொலையை கொண்டாடும் வெளிநாட்டினரின் விசா ரத்து செய்யப்பட்டு உடனடியாக வெளியேற்றப்படுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ மிரட்டல் விடுத்துள்ளார். விசாவை ரத்து செய்வதற்கான சாத்தியமான பெயர்களை மறுபரிசீலனை செய்து நாடு கடத்தும் நடவடிக்கை தொடங்கிவிட்டதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மெக்சிகோ சுதந்திர தின விழா அந்நாட்டு தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் நாட்டின் முதல் பெண் அதிபரான கிளாடியா ஷென்பம் கலந்து கொண்டு உணர்ச்சி பொங்க எழுச்சி உரை ஆற்றினார். நெதர்லாந்தின் கடற்கரையில் உள்ள நோர்த் பீச்சில் நடந்த ரெட்புல் மெகாலூப் கைட் சர்ஃபிங் போட்டியை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். போட்டியின் நடுவே பலத்த காற்று வீசிய போது காற்றுக்கு ஈடுகொடுத்து சவாலை சமாளித்து வீரர்கள் அசத்தினர். மலையாள பிக் பாஸில் தன்பாலின ஈர்ப்பாளர் குறித்து இழிவாக பேசிய போட்டியாளரை தொகுப்பாளர் நடிகர் மோகன்லால் கடிந்து கொண்டார். பிக் பாஸ் சீசன் 7இல் கலந்து கொண்டுள்ள தன்பாலின ஈர்ப்பு ஜோடியை சக போட்டியாளர் வேதலட்சுமி இவர்களை போன்றவர்களை தன் வீட்டுக்குள் விடமாட்டேன் என தெரிவித்தார். அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த மோகன்லால் தங்களுக்கு இங்கே இருக்க விருப்பமில்லை என்றால் வெளியேறலாம் என்றார். அன்கஸ்டம்டு அர்த் எனும் நெட்ஃபிளிக்ஸ் குளோபல் சீரீஸில் நடிகர் சித்தார்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஜூம்பா லஹிரியின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பின் அடிப்படையில் உருவாகும் இந்த சீரீஸில் அமித் முகர்ஜி எனும் கதாபாத்திரத்தில் சித்தார்த் பெங்காலி அமெரிக்க இளைஞராக நடிக்கிறார். மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள விரிஷபா படத்தின் டீசர் வரும் 18ஆம் தேதி வெளியாவதாக படக்குழு பிரத்யேக போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. நந்தா கிஷோர் இயக்கத்தில் பான் இண்டியா படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் ஷனயா கபூர், ஜாரா கான் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளுக்காக கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி தனது கையொப்பமிடப்பட்ட 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை அர்ஜென்டினா ஜெர்சியை பரிசாக அனுப்பியுள்ளார். நடப்பாண்டு டிசம்பரில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வரவிருக்கும் மெஸ்ஸி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் உரிமையை அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. சமீபத்தில் ட்ரீம் 11 நிறுவனம் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியிருந்த நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 579 கோடி ரூபாய்க்கு அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் அந்த உரிமையை கைப்பற்றியுள்ளது. பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்த விவகாரத்தில் ஆட்ட நடுவர் ஆண்டி பைக்ராப்டை ஆசிய கோப்பை தொடரில் இருந்து நீக்க வேண்டும் என்ற பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் கோரிக்கையை ICC நிராகரித்துள்ளது. டாஸ் போடும்போது இந்திய கேப்டன் சூரியகுமாருடன் கைகுலுக்க வேண்டாம் என பாகிஸ்தான் கேப்டனிடம் பைக்ராப்ட் அறிவுறுத்தியதாக PCB குற்றம் சாட்டியுள்ளது. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் அது தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ராபின் உத்தப்பா மற்றும் யுவராஜ் சிங்கிற்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். 1xBet என்ற இணையதளத்துடன் தொடர்புடைய ஆன்லைன் சூதாட்ட வழக்கில் ஆஜராகுமாறு சம்மனில் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் நடைபெறவுள்ள நிலையில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. வருடத்தில் 4 முறை திருப்பதி ஏழுமலையான் கோவில் கழுவி சுத்தம் செய்யப்பட்டு சுவர்களுக்கு நறுமண கலவை பூசுவது வழக்கம். அந்த வகையில் 24ஆம் தேதி வருடாந்திர பிரமோற்சவம் துவங்க உள்ளதையொட்டி கோவில் கருவறை முதல் அனைத்து பகுதிகளும் கழுவி சுத்தம் செய்யப்பட்டன. சமீபத்தில் அறிமுகமான iPhone 17 Pro Max மாடலின் காஸ்மிக் ஆரஞ்சு நிற மாடலுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவில் அதிக வரவேற்பு கிடைத்திருக்கிறது. முன்பதிவு தொடங்கிய 3 நாட்களில் இந்த காஸ்மிக் ஆரஞ்சு நிற மாடல் ஐபோன்கள் முற்றிலுமாக விற்று தீர்ந்தன.